அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகின் உச்சபட்ச நடிகர்னு சொல்ல முடியும். நடிகரை தாண்டி அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கேப்டன் சொல்லுவாங்க. அது அவருக்கு நம்ம கொடுத்த ஒரு செல்ல பேர்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அவருக்கு எல்லாராலும் இந்த பேர் எடுத்துட முடியாது. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு அடமொழி பேர் உண்டு. அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைப்பேர்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பேர் உண்டு, அடமொழி பேர் உண்டு. அது எல்லாருக்குமே சினிமாவுக்கு வந்தால் வந்துடும். ஆனால் அதையும் தாண்டி பொதுமக்களால் எல்லாராலையுமே ஒருத்த மனுஷனை பெருமையாக பேசிட முடியாது. இவருக்கு அடமொழியும் தாண்டி தன் பேரையும் தாண்டி இவருக்கு இன்னொரு பேர் ஒன்று உண்டு, நல்ல மனுஷன். இவரை மாதிரி நல்ல மனுஷன் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கேப்டன் விஜயகாந்த் என்று தமிழக மக்களால் எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய, இப்போ நம்ம காலகட்டத்தில் இப்போ நம்ம 90s எல்லாருமே, இப்போ 2K பசங்களுக்கு விஜயகாந்தை பற்றி பெருசாக தெரியாமல் இருக்கலாம். இப்போ 90s கூட எல்லாருக்குமே தெரியும். இந்த 90 காலகட்டத்தில் பிறந்ததுலேருந்து 96 வரைக்கும் இருக்கக்கூடிய 98 இருக்கிற எல்லாருக்குமே விஜயகாந்த்னா அவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நமக்கு அவர் பிடிக்காதுன்னு ஒருத்தன் சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் எந்த நடிகரை எடுத்துக்கோங்க, நீங்கள் ரஜினியாக எடுத்துக்கலாம், கமலஹாசன் எடுத்துக்கலாம், இல்லை எம்ஜிஆர் எடுக்கலாம், சிவாஜி எடுத்துக்கிடலாம், அஜித் எடுத்துக்கலாம், விஜய் எடுத்துக்கிடலாம், சூர்யா எடுத்துக்கலாம், விக்ரம் எடுத்துக்கிடலாம். இப்படி நீங்கள் எத்தனையோ நடிகர்களுடைய பேரை குறிப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள். இவரை பிடிக்கலைன்னு யாருமே சொல்லவே முடியாது. எனக்கு விஜயகாந்த் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவர் நடிப்பு எனக்கு பிடிக்காதுங்க, அவர் சைடு எனக்கு பிடிக்காது சொல்லி ஒருத்தங்க கூட பேச முடியாத அளவுக்கு உண்மையான ரியல் ஜீரோ ஹேட்டர்ஸ் அவர் தான். அப்படி வாழ்ந்தார். அவரை மாதிரி ஒருத்தர் இனிமேல் நமக்கு தமிழ் சினிமாலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ கிடைப்பார் அப்படிங்கிறது நடக்காத ஒன்று. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா நடிகர்கள் இப்போ வரைக்குமே, இன்றைய தினம் வரைக்குமே நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு, கீழே இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அதான் நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு மனுஷன்தான். நம்ம எல்லாம் சமூக நீதின்னு பேசுவோம், சமதர்மன்னு பேசுவோம், எல்லாம் பேசக்கூடிய நம்ம அப்படி படம் எடுக்கக்கூடிய இயக்குனருடைய அந்த இடத்துல கூட, இப்போ ரஞ்சித் திரைப்படமாக இருக்கலாம், இல்லை மார்சலா திரைப்படமாக இருக்கலாம், எத்தனையோ இயக்குனர் திரைப்படங்கள் எடுத்துக்கலாம். அவர்களுடைய திரைப்படத்தில் கூட இருக்கக்கூடிய சின்ன நடிகர்களுக்கு சமபந்தி உணவு கிடையாது. அதாவது உச்சபட்ச நடிகர்கள், அந்த படத்தில் நடிக்கக்கூடிய உச்சபட்ச நடிகருக்கு எந்த உணவு இருக்கோ அதே உணவு கடைகோடி நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு கிடையாது. அவருக்கு வேறு உணவு, இவங்களுக்கு வேறு உணவு தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு, இப்போ வரைக்கும் ரொம்ப குறிப்பாக சொல்கிறோம். இது யாருமே மாற்றலை. ஆனால் ஒரு மனுஷன் மாற்றினார். அவரோட ப்ரொடக்ஷன் வரக்கூடிய இதில் அவர் கிடைக்கக்கூடிய உணவு என்ன உணவோ அதே உணவு தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி சமபந்தி உணவை போட்ட ஒரு ஆகச்சிறந்த சமூக நீதிக்காரர் சொல்ல முடியும். அவரை அப்பேற்பட்ட ஒருத்தர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, இறந்துட்டாங்க. நேற்று தினத்தில் இறந்துட்டாங்க. உண்மையிலே மனசு சில இறப்பு நமக்கு நம்ம வீட்டில் ஒன்று இருந்து நமக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது. நமக்கும் அவர் பார்த்துருக்க மாட்டோம், சம்மந்தம் இருக்காது. ஆனாலும் நல்ல மனுஷனே அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். அப்படி விஜயகாந்தருடைய இந்த இறப்பு தமிழக மக்களில் எல்லாராலுமே ஒரு செகண்ட் டக்குன்னு ஒரு ஜர்க்கு, என்ன டக்கு ஆள் இறந்துட்டார் அப்படியா. அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக உடல் சரியில்லாமல் தான் இருக்கார். ஆனால் நமக்கு என்னன்னா கேப்டன் இருந்திருக்கலாமே. அவர் இருந்திருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் பெரிதளவில் மாறி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இதில் பெரிதளவில் மாற்றம் அடைஞ்சிருக்கும். இப்போ இருக்கும் இளைஞர்கள் பெரிதளவு அவர் கூட நின்றுருப்பாங்க. அப்படி இளைஞர்களும் சரி, பெரியவங்களையும் சரி, பெண்களையும் சரி, எல்லாருமே ஒரு அரவணைச்சு ஒரு தலைமை பண்பு கொண்ட ஒருத்தர். அப்பேற்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நினைக்கும் போது நம்ம என்ன சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. அதில் நிறைய அவர் பெரிய நன்மைகளில் மிக முக்கியமானது நடிகர் வடிவேல்லாம் வளர்த்து விட்டது. இப்போ அவருக்கு எதிராக அவரை பேசுகிற அளவுக்கு போய் அவரை உடல் ரீதியாக கிண்டல் பண்ணி, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டு கிண்டல் பண்ணி, தண்ணி அடிக்கார், போதைக்கு அடிமையாக இருக்கார், மதுக்கு அடிமையாக இருக்கார், அப்படியே பேசி 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 அந்த மனுஷனை ஒரு குறிப்பிட்ட டீம் உள்ளே புகுந்து அவர் வம்பாக்கி விட்டுருக்கு போயிடுச்சு. வம்பாக்கி விட்டுச்சு. அது குறிப்பாக இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகை விஜய் அவர்கள் அந்த நிகழ்வில் போகிறாரு. அவர் போகிற இடத்துல செருப்பை கொண்டு ஒருத்தர் ஏறினாங்க. நடிகை விஜய் அவர்களுடைய அப்பா சந்திரசேகர் இருக்காரலாம்,
அந்த ப்ரொடக்ஷன் வரக்கூடிய செந்தூர பாண்டியன் திரைப்படத்துக்கு சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்த ஒரு நடிகர் அவர். அப்படி ஒரு உதவி பண்ணக்கூடிய மனநிலை கொண்ட ஒருத்தர் அவர் வந்து. அவரை பற்றி இப்போ நமக்கு வந்து நம்ம கூட பழகமாக செஞ்சுருக்கிறோம். இப்போ வரக்கூடிய ப்ரெஸ் மீட்டு கூடிய சூரிய அண்ணனாக இருக்கலாம், இப்போ சீமான் அண்ணனாக இருக்கலாம், இப்படி வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய செய்தி கேட்கும்போது இது மனசு இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. விஜய் கூட நடிக்கும்போது சம்பளமே வாங்கலையே அவர். அதை படிக்கும்போது நமக்கு ஒரு வியப்பாக இருக்குது. எப்படி ஒரு மனசு வந்து இப்படி இருந்தார், எப்படி இது சாத்தியப்படுத்தினார் அப்படின்னு நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வலிக்கு. அவருடைய இறப்பு வந்து அது குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் அந்த நிகழ்வில் வராரு. வரக்கூடிய இடத்துல செருப்பை கொண்டு இதுதான் அநாகரிகத்தின் உச்சம். அதை வந்து யாருமே அப்படி செய்யக்கூடாது. அவர் வந்து இறுதி ஊர்வலுக்கு வராரு, வந்திருக்காரு. நடிகை அஜித் வர முடியல, துபாயில் இருக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. தகவல் வந்து இணைய செய்திகளில் வருது. அப்போ அப்படி இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் நேரில் வந்து போகிறாரு. அதை கொண்டு செருப்பு கொண்டு அடிக்கிறது அநாகரிகத்தினுடைய உச்சபட்சம். இது வந்து இந்த மாதிரி தவறு என்றைக்கும் செய்யக்கூடாது. அது எந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறன்னு ஒரு இது இருக்குது. செய்யக்கூடிய இடங்களும் அதை நம்ம செய்யவே கூடாதுன்னு சொல்கிறோம். அது அருவருக்கிறோம், அது பண்ணக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி அது எந்த இடம்னு ஒன்று இருக்குது. நம்மளே ஒரு துக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கே ஒரு பெரிய இழப்பு. அந்த இடத்துல போய்ட்டு ஒருத்தர் வந்து அது தமிழனுடைய மாண்பு என்னென்னா, எதிரியாக இருந்தாலும் கூட்டு உட்கார தண்ணி கொடுப்பேன், வீட்டுக்கு வந்து போட்டான். இதான் நம்மளுடைய மாண்பு. அப்போ அப்படி இருக்கும்போது துக்க நிகழ்வுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பகாலி அந்த மாதிரிலாம் துக்க நிகழ்வுக்கு போய் நின்றுவாங்க. இதுதான் நம்மளுடைய மாண்பு. தான் இருந்துக்கிட்டு இப்போ அப்படி தான் இருக்கும். சரி என்னமோ பண்ணிட்டான், போ இறந்துட்டான், நம்ம கூட கடைசியாக பாட்டு போயிடும் அப்படின்ற மனநிலை இருக்குது, எல்லாருக்குமே உண்டு. அப்படி அவர் விஜய் வரும்போது செருப்பை கொண்டு அடிக்கிறது, செருப்பை கொண்டு வீசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் வந்து தவிர்க்கணும். விஜயகாந்த் அவர்களில் வந்து அவருடைய இந்த இழப்பு வந்து நமக்கு பெரிதளவில் பாதிப்பாக தான் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் மனசு ஏற்றுக்க மாட்டேன். நேற்றைய தினத்தில் காலையிலே செய்தி பார்க்கும், ட்விட்டரில் வந்து பார்க்கணும் விஜயகாந்த் இறந்துட்டாருன்னு பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், மனசு ரொம்ப ஏன்னா அவர் இறந்துட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாகவே பீக்கில் இல்லை. அவர் வந்து மனசு பீக்கில் இல்லாமல் தான் இருக்கார். இருந்தாலும் மனசு வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அவர் அப்படின்னு தான் மனசு வந்து தோணுச்சு. அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடிகர் தமிழ்நாட்டில் இனிமேல் வருவாரா, இதை மாதிரி செய்வாரா அப்படிங்கிறது தெரியல. நமக்கு ஒருத்தர் கிடச்சாரு, நம்ம சரியாக பயன்படுத்தலை. இந்த ஊடகம் மூலமாக அவரை கேலி பொருளாக சித்தரித்தாங்க, கிண்டல் பண்ணி பதிவு போட்டாங்க. அவர் வந்து மீம்ஸாக கிரியேட் பண்ணாங்க. வீடியோ உண்டு. அப்போ வந்து வீடியோவை எடிட் பண்ணி போட்டாங்க. நாக்கை துரத்துறது, தூக்கி அடிச்சிடும்னு சொல்கிறது, மிமிக்கிரி பண்ணி அந்த மாதிரி அவர் தொடர்ச்சியாக அந்த ஒரு மனுஷனை போட்டு ரொம்ப இது பண்ணதில் மனுஷன் உடஞ்சி போய் கிட்டத்தட்ட ஒரு 7-6 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே படத்தை படிக்காக ஆகி போயிட்டார். அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும். இப்பேற்பட்ட ஒரு கலைஞனை தமிழ் சினிமா கொடுத்துருக்கு. இனிமேல் தமிழ் சினிமா இதே மாதிரி ஒருத்தரை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வெறுப்பை தவிருங்க. நன்றி, வணக்கம்.